சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போனோடனே உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வந்து வரும். படம் முடிச்சுட்டு வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்காது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நடிகனோட ரசிகனாக போய் தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நடிகனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அந்த நடிகன் நடித்த நடிப்பை மட்டும் தான் உங்களால் உணர முடியும். அவங்க அத்தனை பேருமே இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃபுக்குள்ளே அவங்க அடைஞ்ச அந்த ஃபேம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே தெரியல. அந்த கேரக்டருக்கு தகுந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அந்த கேரக்டர் வந்து எந்த எபிசோடு வந்து பேசியிருக்காங்களோ அதுதான் ரொம்ப தெளிவாக தெரியுது. ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வந்து சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா டபுள் மீனிங் அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மைண்டடோடு பார்ப்போம். அதாவது காதல்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கள்ளக்காதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். இணக்க வச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். குடும்பத்தில் வந்து கோபம் அப்படிங்கிற விஷயம் பேசும்போது அதுக்கப்புறமேட்டு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பேசுவோம். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லைங்க, அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தீப்பொறி வந்து விழுதுன்னா அந்த தீப்பொறி வந்து அந்த வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு வந்து திசை திருப்பும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உணராமையே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம தான் ஆண்டுட்ருக்கோம், நிறைய உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து வெறும் ஒரு டேட்டா. நம்ம வந்து பல செல்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாவாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் வந்து இந்த உலகத்தில் நீதி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோஷனு, அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே வர பிரச்சனைகள் இது எல்லாமே வருது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த சில்பா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு. ஒரு திருநங்கை அப்படிங்கிறவ வந்து பார்த்திங்கன்னா திருநங்கையை மாறினதுக்கப்புறமேட்டு தன் குடும்பத்துக்குள்ளே போகும்போது எந்தவித விளைவுகளை சந்திப்பா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக ஒரு சாப்டரில் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வருகின்ற மாற்றத்தை வந்து இந்த சமுதாயம் எப்படி முதல்ல பார்க்குது, நம்ம அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்குது. பெரியவங்க கூட உணராத விஷயத்தை ஒரு சின்ன பையன் எப்படி உணர்த்துறான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பையனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்து மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறத வந்து எந்தவித மாற்றுக்கத்துமே கிடையாது. சமந்தாக்கு அந்த ஃபகத் ஃபாசிலுக்கு இடைப்பட்ட அந்த உறவு எப்படி இருந்துச்சு, அந்த உறவுக்குள்ளே வந்து பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளிவராரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்காங்க. மிஷ்கின் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கும் மிஷ்கினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வரும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. வெறும் 2 நிமிஷம் தான் அந்த கான்வர்சேஷன். அந்த 2 நிமிஷம் தான் இந்த சமுதாயத்தில் வந்து கடந்த 200 வருஷங்களாக வருகின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். ஏன் 2000 வருஷங்களாக வரதுக்கு உண்டான பிரச்சனையே அந்த 2 நிமிஷத்துக்கு தான் காரணம். அந்த 2 நிமிஷத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த 2000 வருஷத்து பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்குள்ள ஒரு சின்ன உணர்வு இருக்கும் இல்லை, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த பிட்டு படம் பார்க்குறதா இருக்கட்டும், செக்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அது தவறான வழியில் தான் இருக்கும். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பான் வெப்சைட் வந்து தேடி போகிறாங்க, அதுக்கப்புறம் பான் கேசட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேடி போகிறாங்க. அப்படி வந்து அந்த செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தவறாக தேடி போகிற அந்த பசங்களோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, அது வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. தமிழ் சினிமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு போய்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கதை சொல்லும் விதத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து முயற்சி எடுப்பதில்லை. ஏன்னா அந்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெருசாக வந்து கவனிக்கிறதில்ல. தியாகராஜன் குமாரராஜா வந்து பார்த்திங்கன்னா ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து அந்த அனிமல்ஸோடைய குணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டிவியில் பார்த்ததுக்கப்புறமேட்டு நிறைய வந்து நம்ம பேசணும். ஆனால் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து சந்திச்சார். அது மட்டும் இல்லாமல் வந்து தியாகராஜன் குமாரராஜா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே இந்த படம் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கும் நல்ல வந்து திரைப்படங்களை வந்து ஹாலிவுட் தரத்தில் வந்து கதை சொல்லும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் சினிமாவுக்குள்ளே டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருட்டடிப்பு செய்யப்படுது. அதுக்கு ஒரே காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற கலெக்ஷன், அவங்களுடைய டேலண்ட்டை கொடுக்குற மரியாதை. 2012 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து புதுசாக வந்து எல்லா ஆக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குச்சு. ஏன் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எல்லாத்தையும் உருவாக்கின வருஷங்களே வந்து பார்த்திங்கன்னா 2012 அப்படிங்கிற வருஷம் தான். 2012க்கு அப்புறமேட்டு 2019 வரைக்கும் புதுசாக எந்த ஒரு ஹீரோவையும் நம்ம வந்து உருவாக்கலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல உணரணும். ஏற்கனவே இந்த ஹீரோஸ் போதும், அந்த ஹீரோ நடிச்சா தான் நாங்கள் படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டில் வந்து மாறி வந்துட்டோம். இந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம மாறி வந்து இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து நிறைய கதைகள் சொல்வதற்கு உண்டான ஸ்பேஸை நம்ம கொடுத்தோம்னா நிறைய அழுத்தமான கதைகள் வரும். தியாகராஜன் குமாரராஜா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து படம் எடுத்தாங்கன்னா இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய வித்தியாசமான கதைகள் வரும். நார்மலாக நடக்கிற விஷயங்கள் தான் நடக்குது. ஆனால் நார்மல் திரைப்படம் பார்க்குறதுக்கும் இந்த படத்துடைய கலரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆரண்ய
அந்த படத்துடைய அந்த கலர் இருக்குல்ல, அந்த சினிமோட்டோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கனாலும் ரொம்ப சாதாரணமான இடங்களை தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அது கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மியூசிக் வந்து ஆரண்ய காடலில் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதே அளவுக்கு வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த கதை சொல்லும் விதத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்பட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து விட்டு படம் பார்க்குறது சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். அதே மாதிரி கள்ளக்காதல் சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். நம்மக்கிட்ட வருகின்ற பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப எமோஷனலாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினிமா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா சொல்லியிருக்காப்புல. இந்த படத்தில் வருகின்ற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து நம்மளால் 10 நிமிஷம் பேச முடியும். இப்போ ரம்யா கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சில்பா அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த சில்பாவோட பையனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி 10 நிமிஷம் பேச முடியும். ஆனால் இந்த படத்தை நம்ம முதல்ல சுவாசிக்க விடணும். இந்த படம் இப்போ தான் வந்து ஒரு ஷோ தாண்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே, ஒரு 10-15 நாட்களுக்கு மேலே இந்த படத்தை வந்து நம்ம சுவாசிக்க விட்டதுக்கப்புறமேட்டு இந்த படத்துடைய சுவாசத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை பற்றி நம்ம நிறைய பேசலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தமிழக சினிமாக்குள்ளே முதல்ல வந்து ரொம்ப அழுத்தமான மனித உணர்வுகளை பேசின முதல் அடல்ட் ஃபிலிமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நிறைய அடல்ட் ஃபிலிம் வந்திருந்தால் கூட மனித உணர்வுகளை பேசலை. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்க்ரீன் பிளே பேசிகிட்ருக்கு, வெறும் காமெடி பேசிகிட்ருக்கு. செக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் எடுத்து வந்து எல்லாம் பேசிகிட்ருக்கு. இந்த படமும் அந்த செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் எடுத்து பேசுது. ஆனால் ரொம்ப அழுத்தமாக அதை உணர்வு ரீதியாக பேசியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறையாக வந்து நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய லென்த்து தான். சில சீன்கள் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. 2 மணி நேரம் 51 நிமிஷம் வந்து இந்த படம் ஓடுது. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தோம்னா இன்னும் வந்து படம் வந்து கிறிஸ்பாக இருந்திருக்கும். ஆனால் கதைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால ரொம்ப லென்த்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்கும், சாதாரண ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து உணர்வு ரீதியான ஒரு விஷயத்தை கடத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து நானும் வீடியோ முடிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்த ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த படத்துடைய குழுவுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து என்னுடைய சார்பாகவும் சொல்லிக்கிறேன், என்னுடைய சேனல் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.